பிரசங்கத்தினுடைய தலைப்பு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அதான் பிரசங்கம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின 3 சர்வசபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் இவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிவித்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறது கேடுவாய் இருக்கிறவர்களை சிலப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு நினைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்புறது வேற, கை கொண்டு மனம் திரும்புறது வேற. அல்லேலூயா. ஒரு மனிதரை நாம் எப்படி மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்றால், ஐயோ நம்ம பாவம் செஞ்சா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை கொலை செஞ்சா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மனம் திரும்புறது வேற. நம்ம சிறைச்சாலையில போட்டுருவாங்க அப்படின்னு மனம் திரும்புறது வேற. அது பயந்து செய்யாம இருப்பது. ஆனா இங்க நான் சொல்றாருன்னா, கற்பனைகளை கை கொண்டு மனம் திரும்புன்னு சொல்றோம். அல்லேலூயா. கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபமா இருக்குது. நீங்க அதை கை கொள்ளணும். அல்லேலூயா. எதெல்லாம் கை கொள்ளணும், எதெல்லாம் பற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மை நாம் பற்றி கொண்டிருக்கணும். உலகத்திலேயே மிக முக்கியமானது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் சரீரம் தான் முக்கியமானது. உங்க சரீரம் இருந்ததுன்னா பல கோடிகளை பல லட்சங்களை நீங்க சம்பாதிக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். ஒரு தகப்பன் இல்லை என்றால் அந்த குடும்பம் வெறுமையானதா மாறும். அப்போ எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அந்த தகப்பன் கிடைக்க மாட்டாரு, அந்த தாய் கிடைக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை நாம் அழித்து விட்டு எத்தனை கோடிகளை சம்பாதித்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத மாறும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் பார்க்கிறோம், பிள்ளைகள் பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவங்க அப்பா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி மெழுகு சிலை தயாரிக்கிறாங்க பல லட்சத்துல பல கோடியில. எங்க அப்பா பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாங்க. உலகத்தை ரட்சிக்கப்படாத ஒரு மெழுகுல ஒரு சிலை செஞ்சு பல லட்சங்களை கொடுத்தாது, அதை நிக்க வச்சு அவங்க முன்னாடி தாலி கட்டுறான். பல ஆட்கள் நம்ம பார்க்கும்போது மரணத்தை போய் என்ன பண்றான், தாலி கட்டுறான். என் தகப்பனுடைய மரண ஊர்வலத்தில் என்ன பண்றான், செயல்படுத்த. ஏன் இதெல்லாம் பாசத்தை குறிக்கிறது. அவங்க தகப்பன் மேல எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாங்க. அவங்க தகப்பன் அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு, எல்லாத்தையும் செயல்படுத்திருப்பாரு. அந்த பாசத்தை இதெல்லாம் குறிக்கிறது தவறு இல்லை. அல்லேலூயா. அதனால குடும்பம் என்றது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நாம் சிதைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு பெண்கள்கிட்ட அந்த குடும்பம் இருக்கிறது கையில, ஒவ்வொரு ஆண்கள்கிட்ட அந்த குடும்பம் இருக்கிறது. பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து குடும்பத்தை நாம் அழித்துக் கொள்ளக்கூடாது. பிசாசின் முதல் தந்திரம் குடும்பத்தை அழிப்பது. நீங்க ஜபம் பண்றீங்க, ஜபம் பண்ண அழி போறீங்க. குடும்பத்தை சரியா புரிந்து கொண்டு நடக்க முதல் தந்திரம், உனக்கு கணவன் அழிக்கணும் இல்ல மனைவி அழிக்கணும். அவனுடைய ராஜ தந்திரம் இதுதான். அல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு, உனக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சரியான உறவு கொடுக்க மாட்டான், உனக்கும் உங்க கணவருக்கு சரியான உறவுகளை கொடுக்க மாட்டான், பேசாம இருப்பீங்க. அப்போ குடும்பம் சிதைவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு அர்த்தம். அதான் சொல்றேன், பூண்டை ஜிலேபி இருக்குல்ல, அது காலையில் குடிச்சுன்னு தான் என்ன பண்ணிடணும், சாயந்தரம் ஆஞ்சிடணும். அல்லேலூயா. அது ரொம்ப நாள் வைக்க முடியாது. அது போலதான் கணவன் மனைவி வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, காலைல நைட்டு சண்டை போட காலையில் என்ன பண்ணணும், பேசிடணும். காலையில் சண்டை போட சாயந்தரம் பேசணும். மூர்க்கமா கோபத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது என்று வேலை சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, சூரியன் மறையறதுக்குள்ளே என்ன பண்ணணுமா, பேசணுமா. அதான் குடும்பம் சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நீ மனம் திரும்பி நீ கை கொண்டு என்ன பண்ண, மனம் திரும்பு. இந்த வசனத்தை
கை கொண்டு மனம் திரும்ப அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை 3:1. கர்த்தர் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. உயிர் உள்ளவன் யார்? அல்லேலூயா. உயிர் உள்ளவன் யார்? வா, உப்பு இருக்குதா? உப்பு, அந்த உப்பு எங்க எடுக்கிறோம்? தண்ணியில இருந்து எடுக்கிறோம். உப்பு நேது, உப்புனா வருது தண்ணியில இருந்தா உப்பு எடுக்குது இல்லையா? அந்த உப்பை மறுபடியும் எங்க போடுறோம்? எங்க போடுறோம்? தண்ணியில தான் போடுறோம். அல்லேலூயா. அப்படின்னா இது மறுபடியும் நரைச்சிது. அந்த தண்ணியில இருக்கும்போது அது சுவை, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த தண்ணி வரும்போது அது அதோட தன்மையை கரைத்து சுவை கொடுக்கறதா மாறுது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவங்க மறுபடியும் மண்ணுக்கு போக போறீங்க. இந்த மண் இருக்க இந்த உலகத்துக்கு நீ சுவை கொடுக்கறதா மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் ஏசப்பா படைத்த மண்ணா போக கூடாது. அவன் மனிதனா மாறி மனம் திரும்பி மறுபடியும் மண்ணுக்கு போகும்போது அது ருசி உள்ளதா மாறும். மற்றவருக்கு புரோஜனம் உள்ளதா மாறும். உன்னை பற்றி பல பேர் பேசக்கூடியதா மாறும். உன் புகழ், நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சி வாய்ப்புன்னு சொன்னார் இல்லையா? அது விளங்கம் என்று சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா கர்த்தருடைய பிள்ளைகளே, மண்ணில் பிறந்த மானிடனே நீ மண்ணுக்கே திரும்புவாய் சொல்றல. எல்லாம் சொல்றான். உலகத்துல பிறந்து தலைமலை தூக்கி போறேன்னு கேட்கிறான். நல்ல பணத்தெல்லாம் தலைமலை தூக்கி போறேன்னு கேட்கிறான். செத்துவனை நான் எடுத்து போறேன்னு கேட்கிறான். நான் சொல்றேன், நம்ம இந்த பரிசுத்தத்தை எடுத்து போறோம். தேவனுடைய கிருபை எடுத்து போறோம். தேவனுடைய மகிமை எடுத்து கொண்டு பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே உங்களுக்கு ஒரு காரியங்கள் மனசுல இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு விடை கிடைக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். பாருங்க, இந்த பாப்பா பாருங்க, கரெக்டா 6:1 அகலையா இன்னைக்கு கை குழந்தை கையில வச்சுன்னு ஊழியக்காரன் வார்த்தை கீழ்படிதான். வெளியூர் பிடிக்கும். வெளியூர்ல இருந்து வந்து நானா சர்ச்சைக்கு போறேன் வராம போறேன் நான் கேட்க போறது இல்லை. கரெக்டா 6 மணிக்கு சார் போறது. இதுதான் தேவனுடைய ஊழியக்காரர் கீழ்படுகிற காரியம். நிறைய பேர் என்ன சொல்றீங்க, ஆண்டவரே நேரடியாக என்கிட்ட பேச நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாக பேசுவாரு. அப்ப என்ன பண்ணிக்கிறாரு? இது வச்சுக்கிறாரா? வாலிபால் விளையாடுறதுக்கு, கபடியா? அல்லேலூயா. அதுதான் அங்க வச்சுக்கிறாரு. இந்த பூமியில நீங்கள் சிறந்தவர்கள் என்றால் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க தப்பு இல்லை. ஆனா இந்த பூமியில நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த வழியை பின்பற்றுறதுக்காக நம்மள வச்சுக்கிறாரு. நிறைய பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாமி எனக்கு நல்ல வழி காமி, சாமி எனக்கு நல்ல வாழ்க்கை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிறாங்க. அவர் தான் நம்மளுக்கு அப்படியே சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபீஸ்ல இருந்து கூட்டு போனாங்க ஸ்விம்மிங் பூல். நாங்க குளிச்சுருக்கிறோம். குளிக்கும் போது ஒரு அப்பா என்ன பண்றாரு, 2 மகன்கள் அவருக்கு அந்த ஸ்விம்மிங் பூலான கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு அவனுக்கு என்ன பண்றாரு, அந்த கோச் கிட்ட பேசிக்கிறாரு. நீச்சல் கத்து கொடுக்குறாங்களா, அவங்க கிட்ட பேசிக்கிறாரு. அதுல அந்த பையன் ஒருத்தர் என்ன பண்றான், தண்ணியை தோறான். சின்ன சின்ன குழந்தைங்க தண்ணியை தோறான். இன்னொரு பையன் என்ன பண்றான், தண்ணியை தீவம் மூஞ்சில் அடிக்கிறான். அவங்க பழை அமைச்சாரு அப்படின்னு சொல்லி அழுப்புறாரு. மறுபடியும் அவங்க தண்ணி தோறதுக்கு போறான். மறுபடியும் திருக்காரு அமைச்சாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறாரு. இறங்கி என்ன பண்றாரு, குளிக்கிறாரு. இப்போ அந்த பசங்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ தைரியமா அந்த பசங்க நம்ம எகிரி குதிச்சு அவரான வருது. அல்லேலூயா. முதல்ல ஏன் வாடான்னு சொன்னாரு, குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் போனா நீச்சல் தெரியாத மொழிக்கு இறந்து போயிடும், நம்ம இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தடுத்தார். அல்லேலூயா. அவர் பேசலாம்னு சொன்னா அவர் போன குழந்தைங்க கூட போய் அவரோட குளிக்க ஆரம்பிச்சு ஜாலியா இருந்துச்சு. இதை நான் பார்த்தேன். அப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு,
பரலோக தேவன் பரலோகத்தில் இருக்கும்போது நம்மள எல்லாரையும் கரையில நிக்க வச்சு நீங்க எந்த வழியிலும் போகாதீங்கன்னு சொல்லி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இப்ப சொல்றாரு, கமான், வருத்தப்பட்டு பாருங்க, சுமக்கிறோம் இல்ல, நீங்க எல்லாரும் நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பார்த்து தருகிறேன், வாருங்கள், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. ஒரு உலகத்தோட தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை பாதுகாப்பா வழி நடத்த வேண்டுமோ அப்படி அவர் வழி நடத்தினார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆபத்து இருக்கிறது, பிசாசு இருக்கிறான், அக்கிரமம் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீட்டெடுத்த தேவன் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. புரிந்து கொள்ள அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு சத்தியம் உள்ளதா இருக்கிறது. இது நீங்க கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது நீங்க கை கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், நோவா தாத்தான்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்றாரு, இந்த பூமியில எல்லாரும் மனம் திரும்புங்கள், ஆண்டவராகிய கிறிஸ்து கர்த்தர் இந்த பூமியை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை அழிப்பதற்கான அத்தனை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டார்கள், கர்த்தருடைய கோபம் பூமியின் மேல் உலாவுகிறது என்று சொல்லி சுவிசேஷம் அறிவித்து எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒருவர் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வரல. அவரும் அவர் குமாரனும் அவர் குமாரத்திகளும் அவர் மருமகன்மார்களும் உலகத்தில் சகல ஜீவராசிகளையும் தன் பேழையில வைத்துக் கொண்டு மழை காலம் முடியும் மட்டும் அந்த பேழையை அவர் நடத்தி கொண்டு பின்பு வந்து பூமியை நிரப்பினார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு மழையை பார்த்து நோவா பயந்து போன காலங்கள் உண்டு. ஒரு காலகட்டத்தில் வந்தது. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் வந்தது. எலியா மழையை பார்த்து நான் பயணம் மாட்டேன், மழையை பார்த்து நில்லுங்க நான் நின்றுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மழையை பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி மழையை பார்த்து மழை வரலான்னு சொன்னாரு. 3 வருஷம் மழை பெய்யல. எலியா நம்ம போல பாதக மனுஷன் தான். கருத்தா ஜெபம் பண்ணினார். எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா ஆண்டவரான கூட பணம் தான் வாழ முடியுமா? ஆண்டவரான ஒரு பைசா இல்லாம வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் மேட்டரே இல்லைங்க. உன்னை ஜீரோ ஆக்கி ஹீரோ ஆக்குறது ஆண்டவர். அல்லேலூயா. ஜீரோல இருந்து மறுபடியும் ஒண்ணு என்ன பண்றாரு, அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறார். அவர் இப்படி காலியா இருக்கிற எம்டியா இருக்கிறியா, அடுத்த ஸ்டேஜ் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் தான் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார் அதிகமா. எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்ததா அவர் ரெடி ஆயிட்டாரு. அதனால எழுந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வேதாகமத்துல. அவர்களை போல நம்ம வாழக்கூடாது. அவர்கள் எழுந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 25:30 வாசிங்க. இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சத்தான் இளைத்திருக்கிறேன் என்றான். ஐயா கவனிங்க, ஏசா யாக்கோபு 2 பேர் இருந்தாங்க. யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டிருந்தான். அல்லேலூயா. வேட்டையாடுற ஏசா கூழ் காசுற கூடாரவாசிக்கு போய் பிச்சை கேட்கிறான். கூழ் ஐயா, இந்த சிகப்பான கூழ்ல கொஞ்சம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த சிகப்பான கூழ்ல தம்பி கிட்ட போய் கேட்கலாமா, கொஞ்சம் கூழ்ல கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இவனுக்கு அண்ணன்ற ஒரு போஸ்ட் இருக்குது. அண்ணன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்க வீட்டுல முதல் பிறந்தவங்களை நீங்க என்ன சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்க. தாய்க்கு நல்ல புள்ள. அல்லேலூயா அப்படின்னு சொல்றீங்க. தாய்க்கு நான் பிள்ளையா இருக்குது. அப்போ அதுதான் 8
8 என்ன பண்ணனா வழி நடத்த வேண்டும். 8 வந்து கை நீட்டுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த இடத்துல அதிகாரத்தை அவன் பயன்படுத்த தவறுகிறான். யாருடைய வீடு அது? 2 பேருக்கு சொந்தம். ஏய் கொஞ்சம் கூழ் குடுறா, உனக்கு இருக்கிற பங்கு எனக்கா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை கேட்காம அந்த சகப்பான கூழ் இச்சை, கண்களின் இச்சை, அந்த சகப்பான கூழை பார்த்த உடனே வாங்கிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க என்ன பண்றீங்க? போறீங்க, அது கேசட் போட்டு கொட்டி வச்சுக்கலாம். பிரியாணி பார்த்த உடனே உங்களுக்கு சகப்பாக இருப்பா, நல்லா இருக்குப்பா, ரெண்டு ஷாக் இருப்பா, கொஞ்சம் போடப்பா, சட்டம் போது உங்க ஆசை வந்தது. உடனே என்ன பண்ணிடுறீங்க? நாளைக்கு இருந்து நான் உபவாசம் நீங்க முடிச்சிடுறேன் அப்படி என்ன பண்ணிடுறீங்க? 2 போட்டுக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ கல்யாணத்தில் வாங்கணும், லைனா போட்டு வராங்க, அங்கே போட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறான் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இது மனிதனுடைய இயல்பு. இப்போ உண்மையாலே அவன் நான் சொல்றது, கல்யாணத்தில் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறான், 10 வருஷமா நம்ம போயிருந்தாத்துக்கு போயிருப்பான், அதுல நம்ம பசி கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம். எப்போ எடுத்தாலும் சீக்கிரம் எடுத்துடா அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவோம், உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா. நீங்களாம் ஃபுல்லாக சாப்பிட்டு போவீங்க பழகிறது தெரியல, நாங்கள் பசியாக போகல, நல்லா எங்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, அவர் எப்படி அந்த டைம்ல அவர் நிச்சயம் இருக்கும் ஆகாரத்தின் மேல, அந்த ஏசாவுக்கு ஆகாரத்தின் மேல நிச்சயம் இருந்தது. அவன் நினைச்சுட்டா எவ்வளோ எது மேல ஆசைப்படுகிறான் பாருங்க, எது மேல ஆசைப்படுகிறான்? ஆசைப்படுறது ஒரு நல்ல ஆசை பண்ணோம், கூழ் மேல ஆசைப்படுறான். ஹல்லேலூயா. கூழ் மேல ஆசைப்படுகிறான் பாருங்க. அப்போ அந்த சிவப்பான கூழ்ல கொஞ்சம் கொடு, அதுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், சேஷ்டம் குடிச்சிரு பாக்கத்த எழுதி கொடுக்குறேன். எப்பவுமே இஸ்ரவேல் தேசத்துல அண்ணன்களுக்கு 4 பங்கு உண்டு. அண்ணன்களுக்கு எல்லாம் பங்கு உண்டு, 4 பங்கு உண்டு. இவனுக்கு எல்லாம் பங்கு தான் இருக்குன்னு சொல்லி இவன் 4 பங்கு வித்துட்டான் யாக்கோபு கிட்ட ஏசா. அப்போ இவனுக்கு சிறப்பான கூழ் மேல இச்சை வந்தது. அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, தன் வலிமையை பயன்படுத்தவில்லை, தன் பங்கை கேட்கவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த சிவப்பான கோழி கொஞ்சம் குறா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இழந்து போனார் என்று வாங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க கூட இன்றைக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. பிசாசு உங்களை எதனா காட்டி மயக்கிறான், நீங்க பிசாசு சரண்டர் ஆயிடுறீங்க. ஹல்லேலூயா. பிசாசு எடுத்துனாம மாறிடுறீங்க, சரண்டர் ஆயிடுறீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, பிசாசால கூட உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். ஹல்லேலூயா. பிசாசால உங்களுக்கு தான் தர முடியும், ஆசீர்வாதத்தை தர முடியும். அப்போ அதை நீங்க யாருக்கு தான் வாங்கிக்க கூடாது. இது பிசாசு கொடுக்குறதா தேவன் கொடுக்குறதா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்ப? பிசாசு சொல்லும், நாத்தியம்மாங்க 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், அப்ப தெரிஞ்சு அது பிசாசு. நாத்தியம்மாங்க உங்களுக்கு நல்ல வேலை தரேன், அன்னைதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான், அதெல்லாம் பிசாசு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குறது எப்படி இருக்குன்னா, கேட்டை தட்டி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட நான் என்ன பண்ணுவேன்? அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம்? நான் சொல்றேன், கதவை என்ன பண்றாரு? தட்டுறாரு. தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம்? கதவை தட்டுறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட நான் என்ன பண்ணுவேன்? அவனும் என்னோட. ஆனா இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வாயாலை போட்டு அதை எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, சாமி சாப்பிட்டு போய் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற கலாச்சாரத்துலேருந்து நம்ம வந்துருக்கிறோம். எச்சப்படக்கூடாது, அது கூட பார்க்க மாட்டாங்க அந்த கோயம்பேத்து. ஏன்னா எச்சப்பட்டுச்சுன்னா எச்ச கோயம்பேத்து தானே செய்யறாங்க. ஹல்லேலூயா.
நிறைய பேர் அது கூட என்ன பண்ணுது, பால் பொங்குது, எல்லாரும் குடித்தா வாய் வச்சு ஊதுங்க, எப்படி குடிப்பா? பொங்க தான் பொங்கும் பால், அது வாய் வச்சு ஊதிட்டு எல்லாம் குடிக்கணுமா? எச்சப்படாத இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, படையில் போடுறாங்க, போட்டு எச்சப்படாதுன்னு சொல்றாங்க. ஆனா படையில் போட்டு யாரும் சாப்பிடாத சொல்ற தெய்வம் இல்லை. நான் உன்னோட போஜனம் பண்ண, நீ என்னோட போஜனம் பண்ண, நம்ம 2 பேரும் சமமா இருக்குன்னு சொன்ன தெய்வம். கவனி நண்பாக காத்துட்டு பிள்ளைங்கள, தேவன் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அல்லேலூயா. சிகப்பான கூழ் யாசாவுக்கு உன் வாழ்க்கையில சிகப்பான பொண்ணா இருக்கலாம், சிகப்பான தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வழியில எது வரதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இல்லாம எது வரதா தூக்கி போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, பணத்தை அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. பணம் அவருக்கு பெருசு கிடையாது. நீ உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களை உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க அன்பான கர்த்தர் இருப்பீங்களே. ஏசாவை போல சிகப்பான கூழுல மழங்கி, இப்போ வருஷம் கூழ் எவ்வளோ, 25 ரூபா. அல்லேலூயா. இப்போ 25 ரூபா, அப்போ எவ்வளோ இருந்திருக்கும், ரொம்ப 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 கம்மியா இருந்திருக்கும். அப்போ ரொம்ப கம்மியா இருந்த அந்த கூழுக்காக நம்ம சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதணும். அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம் என்பது அது ஒரு மரியாதை, அது எப்படி சொல்றது, ஒரு கௌரவம். அது வித்துலாம். அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேங்களா, உங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து உங்க ஊர்ல இருக்கும், நீங்க திருப்பூர்ல போய் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்க. ஆனா நிறைய பேர் அதை விற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க பூர்வீக சொத்து. என்ன சொத்து? பூர்வீக சொத்து. அதனால விற்கக்கூடாது. என் தாத்தா முப்பாட்டெல்லாம் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க நினைவுகள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் விற்க மாட்டாங்க. அல்லேலூயா. கவனி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 13:10 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாசா சிகப்பான கூழை பார்த்து மயங்கினான். லோத்து சிகப்பா பச்சையான நீரூற்றுகளை பார்த்து என்ன பண்ணான், மயங்கினான். அல்லேலூயா. அப்போ இந்த லோத்து எந்த பட்டணத்தை பார்த்து மயங்கினாரு? சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்த்து என்ன பண்ணாரு, மயங்கினார். அல்லேலூயா. ஏசா கூழின் மேல் இச்சையா ஆசைப்பட்டான், லோத்து மயங்கினான். அல்லேலூயா. வாசிமா வசனத்தை. அப்பொழுது லோத்து தன் மகனை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமூகம் முழுவதும் நீர்வளம் கொஞ்சினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்கும் முன்னே சோபாருக்கும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய தோட்டம் போலதான் இருக்கும். அது கர்த்தருடைய தோட்டம் இல்லை. அப்புறம் எகிப்து தேசத்தை போல, எகிப்து தேசம் போலதான் இருக்கும். அது எகிப்து இல்ல. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு பிறகே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரித்தார்கள். ஐயா, ஆபிரகாம் கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் பெருகும். என்றைக்கு உனக்கு பிரிவு வருகிறதோ அன்றைக்கு உனக்கு அழிவு ஆரம்பம். ஆபிரகாம் என்றால் ஆண்டவரை நம்ம ஒப்பிட்டு இருக்கணும். ஆண்டவரோட நம்ம வாழ்றது வரைக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் உண்மை பகை இருக்கும், வீடுனா பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதுக்காக பயந்து தனி குத்துன்னு போயிடுமா நல்லா இருக்குமா? லோத்தை போல வழி மாறி போயிடுவோம். நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கறது முக்கியம் இல்லை, ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்து விட்டுற கூடாது, ஆராயணும். நம்ம பரிசுத்தமா தான் இருக்கிறோம், ஆனா அந்த இடம் பாவமா இருந்தா நம்ம போக கூடாது. அல்லேலூயா. அந்த மனிதர்கள் தவறா இருந்தா நம்ம போக கூடாதுப்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பதவியே வேணாம், அப்படிப்பட்ட பணமும் தேவையில்லை, அப்படிப்பட்ட உயர்வும் தேவையில்லை சொல்லி நம்ம என்ன பண்ணோம், வந்து விட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லி இந்த வேதனை என்ன பண்ணுறது நம்ம சொல்லுகிறது. இந்த ஏசா
சிவப்பான கூழை பார்த்து ஆகாரத்துக்கு மயங்கினா இச்சையில இந்த லோத்து பசுமையை கட்டு என்ன பண்ண மயங்கினா என்ன பண்ணிச்சு, கண்கள்லாம் நிறைந்து போச்சு. அல்லேலூயா. கண்ணு நிறைய கூடாது, நம்முடைய ஆத்மா நிறைய கூடிதான் மாறணும், நம்முடைய சிந்தை நிறைய கூடிதான் மாறணும். அல்லேலூயா. அப்போ இவங்க கண்கள்லாம் மாமிச கண்களா இருந்தது, மாம்சத்தின் இச்சையா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரின் மேல் உலாவிக் இருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அல்லேலூயா. அன்பான மக்களே, தாவீது உப்பரியின் மேல் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தாள். அதை பார்த்த உடனே தாவீது ராஜா அதன் மீது ஆசைப்பட்டு அந்த ஸ்திரீயை என்ன பண்றாரு, அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சிறப்பான கூழுக்கு ஆசைப்பட்டா சொத்து போகும், பரவாயில்ல சொத்து வாங்கிக்கலாம். பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து தேவனிடத்தில் மன்னிப்பு வாங்கிக்கலாம். மந்தை போகும், மேய்ப்பர்கள்லாம் போயிடும், பரவாயில்ல வந்துடலாம் தப்பி. ஆனா ஸ்திரீனிடத்தில் பாவம் செய்தோமானால் நம்ம அபிஷேகம், நம்முடைய வல்லமை, தேவன் மேல் நம்ம இருக்கிற கிருபை, நம்முடைய வரங்கள், நம்ம இத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோட வந்து எல்லாமே போயிடும். அல்லேலூயா. எல்லாமே போயிடுச்சுன்னா மறுபடியும் கட்ட முடியுமா, வாங்க முடியுமா? இதுனா 10,000 வாழை கொண்டாவது திருப்பி கட்டிருக்கு. இந்த அபிஷேகம் 18 வருஷமா காப்பாற்றி வந்துருக்கிறோம். வாழ்க்கையில 18 வருஷமா இந்த சபையை உங்களை பரிசுத்தப்படுத்தி, குழந்தையிலிருந்து நீங்க படிக்கும் போதுல இருந்து உங்களை வளர்த்து, உங்களை சரித்து சொல்லி, உங்களை ஆளாக்கி, உங்களை உருவாக்கி, உங்களை செயல்படுத்தி, உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நீங்கள் வாலிபரா ஆகும்போது, குடும்ப தலைவர்களா ஆகும்போது உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ராஜாவின் ஸ்தானத்துல ராஜா அரண்மனையில் நிற்க வேண்டிய அவன் உப்பரியில விழுந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கண்கள் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டாம்னா, அதே இச்சையா பார்க்க கூடாது. இதெல்லாம் போனா திரும்பி வந்துடலாம், அபிஷேகம் போச்சுன்னா வாங்க முடியாது. ராஜேந்திர மிகப்பெரிய கட்டத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இருதயத்துக்கு ஏத்தம் தான், ஆலயத்துக்கு கட்டக்கூடாது. அல்லேலூயா. நீ நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம்பா, நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டாக இருக்கலாம், ஆலயத்துக்கு கட்டக்கூடாது. உன் கை என்ன பண்ணுச்சு, நீ பாவம் செய்ததுனால இல்ல, அந்த பாவத்துக்காக கொலை செய்த. அல்லேலூயா. உன் கை ரத்தம் சிந்தி விட்டது, அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்து. அல்லேலூயா. நான் சொல்றேன்னா இந்த பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்ல, கொலை நடக்கும். நான் என்ன விஷயம் புரிஞ்சுங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த கலாச்சாரங்கள், லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அதிகமாயிடுச்சு, கொலை அதிகமா நடக்கிறது. தகப்பன்மார்கள் ஆள் வைத்து கொலை செய்கிறார்கள், கணவன்மார்கள் ஆள் வைத்து கொலை செய்கிறார்கள், மனைவிமார்கள் கொலை செய்கிறார்கள். இது அதிகமா பெருகி விட்டது. கலாச்சாரம் மோசமான கலாச்சாரமா மாறிவிட்டது. அதனால சபையே எச்சரிக்கப்படு, எச்சரிக்கையா வாழுங்க. அவங்க என்ன பண்ணுங்க, உண்மையா என்ன பண்ணுங்க, நடங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த வழியில நம்ம நடக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார், தேவ ஆவியானவர் நம்மோடு அசைவாடுகிறவரா இருக்கிறார். ஆகினால இப்படிப்பட்ட வழியில நீங்க நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்துக்கொண்டு 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற்பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தபடியினால் கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதற்பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கவனிங்க,
இஸ்ரவேல்ல பிறந்த முதல் ரூபன் தான். யாருடைய மகன்? யாருடைய மகன்? யாருடைய மகன்? அப்பன் பேர் என்ன பேரு? யாக்கோபுக்கு முதல் பிறந்த மகன் யாரு? ரூபன். அல்லேலூயா. ரூபனை பார்த்து ஆசீர்வாதம் சொல்றாங்க. தண்ணீரை போல தலைமனவனே நீ மேன்மேலைய மாட்டான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா தகப்பனுடைய மறுமானியாட்டுகள் என்ன பண்ணிட்டான்? மஞ்சத்தின் மேலே ஏறிட்டான். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணாரு? அவனுக்கு சாபம் விட்டார் யாக்கோபு. அல்லேலூயா. அப்போ அந்த பாவத்துக்கு விதமாக அவன் மேன்மை அடையவில்லை, அவன் சந்ததி மேன்மை அடையவில்லை. அந்த ஆசீர்வாதம் யாரு தெரியுமா போச்சு? யோசேப்பின் பிள்ளைகளுக்கு. ஏன் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு போச்சு? யோசேப்பின் பிள்ளைகளுக்கு ஏன் போச்சு? அவர் பரிசுத்தமா இருந்தார். ஆனா அவன் வேற தேசத்துல பொண்ணு காட்டினானே. யோசேப்பு தன்னுடைய இனத்துல பொண்ணு காட்டல, வேற ஒரு இனத்துல பொண்ணு காட்டினான். ஆனாலும் யோசேப்பு வர ஆசீர்வாதங்கள் அவன் பரிசுத்தமா இருந்ததுனால அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? அவன் பிள்ளைகளுக்கு வந்தது. அல்லேலூயா. யாருடைய ஆசீர்வாதம்? ரூபனுடைய ஆசீர்வாதம், யோசேப்புடைய ஆசீர்வாதம் அவன் பிள்ளைகளுக்கு வந்தது. அல்லேலூயா. ரூபன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ரூபனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அதனால யோசேப்பு கடைசியா யோசேப்பு பிறகுறாரு. அவங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட், ராகேலுக்கு தான் ஃபர்ஸ்ட், யோசேப்பு தான் ஃபர்ஸ்ட், பென்யமின் செகண்ட். அப்போ அத பென்யமின் வாசம் தான் போன வாசம் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமா தங்கி இருப்பான், அவர் அழைப்புல அவர் வாசமா இருப்பான். போன வாசம் நம்ம வாக்குறது நம்ம சமைக்கு. இனி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு வேற சந்ததியில பொண்ணு எடுத்து அந்த இந்த சந்ததிக்குள்ள வர முடியாத இருந்தது. யோசேப்பு நிமித்தமாக அந்த சந்ததி உள்ள வருது. அல்லேலூயா. யோசேப்புடைய பங்கு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு அவங்க டைரக்டா வர முடியாது இந்த பங்குல. ஏன்னா தகப்பனுடைய அவங்களுடைய யாக்கோபின் ஆஸ்தி டைரக்டா அந்த பசங்க வந்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இவனுக்கு உரிமை இல்லை. ஆனா யோசேப்புடைய பங்கு அவனுக்கு வாங்கலாம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்துல பிதாவிடத்துல டைரக்டா உங்களுக்கு பங்கு இல்ல. இயேசு நமக்குள்ள இருக்கா, நமக்கு பங்கு இருக்கு. கரெக்டா தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவிடத்துல டைரக்டா நம்ம வாங்க முடியாது. கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்? பங்கு வாங்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, பிசாசின் வேலை என்னன்னா யாருக்கு கொடுத்தா நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கிராமத்துல யாருக்கா ஒரு 10 சென்ட் குத்துந்தா, 10 சென்ட் நிலத்தை குத்துந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யார்கிட்ட குத்துறதுனால எல்லாம் ஜபம், எல்லாம் ஊழியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப 10 சென்ட் குத்தால இந்த ஆட்டா ஆனானே 10,000 குத்தா என்ன பண்ணுவான்னு சொல்றது பிசாசு தடை பண்ணி வச்சுக்கிறான் நம்மள. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏன் திங்கிங்க வேற? இந்த பரலோக சிந்தை, தேவனின் சிந்தை. அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, நாம சொல்ற ஊழியத்துக்கு பாதியில நாங்க நினைச்சா எப்படினாலும் இருக்கலாங்க. எதனா ஒரு நாட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்க, சொகுசா வாழ்ந்துட்டு வரலாங்க. எதனா ஒரு மாநிலத்தில் போய் தங்கி இருக்கலாங்க. எல்லா இடத்துலையும் அழைப்பு வருது. அவங்க அந்த அழைப்புலாம் நிற்காது. இது மனிதனுடைய அழைப்பு. இதெல்லாம் ஒரு நாள் விழுந்து போகும். சொகுசை பார்த்து ஓடல, தேவனுடைய அழைப்பை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது எப்பவுமே மாறாது. கிராமம் தான் தேவன் சொல்லிட்டா செய்யணும். கிராமம் பார்த்தாலும் பட்டணம் பார்த்தாலும் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு ஒரு உயர்வை தர போறார். ஒரு சிலர் தான் சொன்னீங்க, ஊர் ஆசீர்வதிக்கப்பட நினைக்கலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூபனை போல நம்ம இருக்கக்கூடாது, தாவீதை போல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தாவீது? அவங்க அண்ணன் கேட்கிறான், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்போ இப்போ ஞாபகம் வருது எனக்கு தாவீதை பத்தி. அவங்க அண்ணன் என்ன சொல்றான்? அந்த கொஞ்சம் ஆடுகளை ஏமா இதுக்கு போறான் நம்ம கோலியாத்து சாவடிக்கிறதுக்கு. அப்ப அவங்க அண்ணன் என்ன கேட்கறான்? ராணுவ விவரம் அவன். இவன் ஆடு மேய்க்கிற பையன். இவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? டேய் நீ இங்க வந்த அந்த கொஞ்சம் ஆடுகள் யாரு வசத்துல விட்டாய்? ஆமா விட்டு வந்து சொல்றாரு. இதுதே கொஞ்சம் ஆடுறா, யார் வசத்துல விட்டாய்ன்னு கேட்கிறாரு. அசிங்கமா எல்லாம் நிக்கிறாங்க. வாலி பையன் எல்லாம் ராணுவ வீரங்க
தலைமுறை ஏன்னா இங்கே வந்து கேட்கறான். தலைமுடியல ஆடலாம் யாராட்ட விட்டு வந்து கேட்கறான். அது வரைக்கும் அவன் நல்லா களைப்பு வரும்போது நல்லா போட்டு சுட்டுலாம் போட்டு வரான் தாவீது. அங்க வந்து ஆடு பேருக்கு போய் எல்லாரும் தெரிஞ்சிச்சு. தாவீது தலை குடிறான். அல்லேலூயா. தலை குடி என்ன சொல்றான், அது கொஞ்சம் ஆடுல யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்றாரு, நான் வந்ததுக்கு முகாதாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். டேய் உன் துணிகாரத்துக்கு வங்காளத்துக்கு எனக்கு தெரியுடா அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த துணிகாரத்துக்கு அந்த அதான் எங்க நடந்தது, உப்பரின் மேல் நடந்தது, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த துணிகாரத்துல உப்பரின் மேல் என்ன பண்ண வச்சான், ராஜா வாயிட்டு என்ன பண்ணான், அப்பதான் எல்லாத்தையும் ஜெயிச்சுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், கீழ்ச்சான். அல்லேலூயா. நீ சொல்ற உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வாழலாம். தாவீது சொல்லலாம், ஐயா நான் ஜெபம் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அவன் சொல்றான், ஒரு வாட்டி சிங்கம் வாய் வந்து கீச்சேன், ஒரு வாய் நான் கரடி வந்து அதை வாய் என்ன பண்ணிட்டேன் கீச்சிட்டேன். மீது அவன் கீப் பண்ணி சொல்லிப்பானா இருப்பாரு உயிராரு தோப்புன்னு. அல்லேலூயா. நீ கூட உங்களுக்கு சொல்றேன், நான் உபவாசம் இருந்தா நான் எப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். எல்லாரும் கூட வேண்டிய நேரம் வரும். ஜாக்கிரதையா இருங்கள். எல்லாரும் பெய்த்துல இருக்கு நினைக்காதீங்க. எல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்கிறோம். எப்பவுமே நம்ம கூடாது. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நான் எப்படி நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசு இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எவனை விடுங்களாம் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கான். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் காரியங்களை என்ன பண்ணுவாரு, செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 1:9 ராஜாத்தி ராஜா வஸ்தி மிகவும் கலிப்பா இருப்பதை அழைக்கிறாரு. மகிழ்ச்சியா இருப்பதற்காக வஸ்தி தன் ஜீவனத்தின் பெருமையினால் வரமாட்டேன்னு சொல்ற. அல்லேலூயா. ஒரு வஸ்தி பண்ணா பல வஸ்திகள் ராஜா வந்திருந்தாங்க கியூல. அல்லேலூயா. அதுல செலக்டாங்க எஸ்தர் ராஜாத்தி. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிற அம்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்க அந்த இடத்துல வாழ காட்டீங்களா, பெருமை காட்டீங்களா, நான் இங்க இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படி நினைச்சீங்களா, உங்களை வாழ காட்டிட்டு மற்றவங்களை கூப்பிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்தை வாங்க சொல்லி இந்த வேதனை பண்ணுகிறது நம்மளுக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த சம்பவத்தில் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். கண்களின் மிச்ச பசுமையான பார்வை, ஜீவனத்தினுடைய பெருமை, பாவத்தினுடைய வாழ்க்கை, இதெல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா.